ஜப்பானின் வடகிழக்கு பிராந்தியத்தில் 7.6 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஒன்று சற்று முன்னர் பதிவாகியுள்ளது. சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமோரி பிராந்தியத்தின் கடற்கரையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவானதாக ஜப்பானிய வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஆமோரி மற்றும் ஹொக்காய்டோ போன்ற பிராந்தியத்தில் 10 அடி உயரத்திற்கு சுனாமி தாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஜப்பானிய வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் புனரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. சீரற்ற காலநிலை காரணமாக கொத்மலை நீர்த்தேக்கம் தொடர்பாக நாட்டில் பரவலாக பேசப்படும் கருத்துக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கேட்டறிந்தார். கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு கடந்த 27ஆம் தேதி வரலாற்றில் மிக அதிக அளவு நீர் நிரம்பியதாகவும் கொத்மலை அணையை பாதுகாக்கும் நோக்கில் வலிமையான முறைப்படி அறிவியல் பூர்வமாக வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியிருந்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு குறித்து ஜனாதிபதி ஆராய்ந்த போது சட்டவிரோத கட்டிடங்கள் மற்றும் கால்வாய்கள் குறுகியதாக மாறியிருப்பது மற்றும் கிரகரிவாவின் மதகை அகலமாக்காமை என்பனவே இதற்கு காரணமாக அமைந்ததாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதற்கு தீர்வாக கிரகரிவாவியின் கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு ஒப்படைக்கவும் பொருளாதார செயற்பாடுகளை நகர சபையின் கீழ் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் வடகிழக்கு பருவப்பேச்சு காரணமாக எதிர்வரும் 9ஆம் தேதி அதாவது நாளை முதல் 12ஆம் தேதி வரை நாட்டில் அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடந்த வாரம் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ரஷ்ய ஜனாதிபதி இந்தியாவில் இடம்பெற்ற இந்திய ரஷ்ய 23வது உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதியை விமான நிலையத்தில் வரவேற்றிருந்ததோடு இருவரும் விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டனர். மறுநாள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை உத்தியோகபூர்வமாக வரவேற்றிருந்தார்கள். இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்ததோடு இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன. ஒப்பந்தங்கள் சிலவும் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் 3 வருடங்களை தொடர்ந்து இடம்பெறுகின்ற யுத்தத்திலே அமைதி நிலையை நிலைநாட்டுவதற்கு இந்தியா முன்னேற்பதாக இந்திய பிரதமர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் ரஷ்ய ஜனாதிபதியினுடைய விஜயத்திற்கு பின்னதாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்தியாவுக்கான விஜயத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்வார் என்று கூறப்படுகின்றது. எதிர்வரும் ஜனவரி மாதம் உக்ரைன் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்திற்கான திகதி குறித்து இருதரப்பு அதிகாரிகள் மற்றும் தூதரகங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. தென்கிழக்காசிய நாடுகளான கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை போர் மீண்டும் வெடித்திருக்கின்றது. 2 நாட்டு படைகளும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. தாய்லாந்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எல்லைப் பகுதியில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த 2 நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட போரை நிறுத்துவதற்காக மலேசியா மத்தியஸ்தம் வகித்ததோடு அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதில் தலையிட்டு 2 நாடுகளுக்கு இடையிலான தலைவர்களோடு கலந்துரையாடி போரை நிறைவுக்கு கொண்டு வந்தார். இருந்த போதிலும் மீண்டும் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் எல்லை போர் வெடித்திருக்கின்றது.